இதே ஊரை சேர்ந்த கடாத்தியுடைய மகன் மொட்டாத்தலையன் எனக்காக 100 ரூபாய் எடுத்து வந்தார். வந்து தேடிக்கொண்டு கீழார் விடுவதற்குள் எப்படியாவது எடுத்தாங்க கொடுக்கும். இதே ஊரை சேர்ந்த உரைப்பார்களே நான் அறியாமல் தெரியாமல் செய்த தவறுக்காக எனக்கு சாபத்தை தட்டி விட்டீர்களா சாமி? இறைவா ஆண்டவா, இணைந்த பாவி நிலைமை இறைவன்
விமலா தேவி, நீ பல்லாயிரம் காட்டு பல கோடி 100,000 காலங்கள் என்னோடு நலமாக நீ வாழ வேண்டும் என்று உன்னை உளவார வாழ்த்துகிறேன். விமலா, கண்டு கண்பணியை அசைத்தாடும் நாளே உன்னை காண வந்த நோக்கம் இடம் தெரியுமா? இந்த உலகம் அவதரிக்க வேண்டி என்பதற்காக 108 அவதாரம் எடுத்து திகழ்ந்திருக்கிறான் ஆதி பராசக்தி என்பவன். அந்த ஆதி பராசக்தியை கோரி கடு தவ செய்து மரபத்து பெற்று வரம் போகிறாய் அப்படிங்களா? இந்த நற்செய்தியை சொல்ல வேண்டிய என்பதற்காகத்தான் உன்னை காண வந்தேன். செய்தியை தெளிவாக எடுத்து உரைத்து விட்டேன். நான் சென்று வெற்றியோடு வருகிறேன். நல்ல செய்தியா? என்ன செய்தி? சொல்லுவதற்கு எனக்கு சீக்கிரம் சொல்லு, வெட்கப்படாத. இப்போது 3 மாத கர்ப்பிணியா இந்த கடவுளுக்கு எத்தனை பெரிய சந்தோஷமான செய்தி சொன்னாங்க. அப்படியா? உனக்கு எனக்கும் திருமணம் நடந்த பல ஆண்டுகள் கடந்து விட்டது. ஆனால் சிதறலை பிள்ளை செல்வ இல்லவன் ஏக்கி தவிர்க்க ஏராளம் நான் சொல்லி நடக்காது. நமக்கு குழந்தை பிறக்கும் போது பிறக்கட்டும். தெரியுமா? இந்த ஒரு கணவனுக்கு உடல்பல இருக்க வரம் பெற போகிறேன். என் மனைவி எனக்கு விடை தந்து விட்டார். வரப்பெறுவர். நான் போக வேண்டிய கிழமைக்கு அவதாரம் எடுத்த ரேணகப்பா, பிள்ளையிலே சிவகாமி நெல்லையிலே காட்டுவதி கொள்ளையிலே எங்காடி காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி மாங்காட்டு எல்லையில் மாரியப்பன் சேரப்பட்டு எல்லையில் எல்லையப்பன் அந்த திருவேல் காட்டு எல்லையில் கருவாரியப்பன். உலகை ஆள்பவனே, உன்னை காண வரவேற்ற பக்தர்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த மேல் வளையனூர் எல்லையில் வல்லாட்டு படுத்து காட்சி கட்ட பெரியாழி அம்மா காட்டு எல்லையில் வெப்பல காரியாக குறிப்பிட்டவளே, ஏழு வருவத்து ஆதிப்பராசக்தி தாயிலே காட்சி பெறுவாயா? மேல் வருவத்தூர் ஆதிபராசக்தி பாடி மருவத்தூர் ஆதிபராசக்தி மலர்பதம் பாடிப்போம். காலமெல்லாம் காற்றில் தாயவள் ஏறி
சத்தியமாய் அதை நம்பு. வீரபத்ரா, என்னையே கோரி கடும் தவம் இருக்க வேண்டிய காரணம் என்ன? நீ என்ன கோரி கடும் தவம் இருக்கிறார்? நான் சக்தி வந்திருக்கிறேன், அங்கிருந்து பார்க்கலாம். தமக்கிடத்து கோரிய ஆதிபராசக்தியா? ஆமா. பத்திரிகை கண்ணே நின்று குரல் கொடுப்பது தாங்கி. அம்மா பக்தா, இந்த உலகை ஆள்பவளே, இது தேவர்கள் சூழ்ச்சி ஏதுமில்லையே. தேவர்கள் சூழ்ச்சி எதுவுமே கிடையாது. என் பிழிகளை நம்பி உங்களை திறந்து பார்க்கலாமா தாயி? கண் விழுத்து பார்க்கலாம். கருணை இதெல்லவா கற்கொள்ளா காட்சி. இப்படிப்பட்ட கற்கொள்ளா காட்சியை காட்பதற்கு என் வாழ்க்கையில் கடலை கோடித்தா புட்டியும் செய்தேனோ தாயே. பக்தா, காத்தாகி கடலாகி கடலாகினாய், உயிராகி உடலாகினாய். உன்னை எப்படித்தான் நடத்திப்பது என்று தெரியவில்லையே தாயே. காத்தாகி கடலாகி காற்றாகி கனலாகி கடனாகினாய், கனவாகி நினைவாகி உயிராகினாய். நேற்றாகி இன்றாகி நாளாகினாய். போற்றாத நாளில்லை தாயே உன்னை, கைத்தாய் என்னை கற்பூர நாயகியே கனகவல்லி, காளி மகமாயி கருமாரியம்மா. கற்பூர நாயகியே கனகவல்லி. உன்னை பாடாத நாளுமே தங்களுடைய வலுமோக்கே அன்பாய் அம்மா
உலகத்தை எடுத்து பாராட்டா உலகத்தை எடுத்து பாராட்டா இந்த ஜென்மை எடுத்து எந்த பையன் என்று சொல்ல நீடியா செல்லாத்தா எங்க மாரியத்தா உங்கள் சிந்தையில் வந்து இறங்கி வாடினாத்தா உந்தன் பெருமை இந்த உலகம் எடுத்து சொல்லாக்கா என்னும் எடுத்து என்ன பயன் என்று சொல்லடியாக்கா விரித்து வந்திடவா பக்தர்களை நாடி நம்ம தேர்வுகளை பாடி வரும் கற்பர்களும் பலகோடு பாலூட்டி படித்திடுவா பலகோடு சக்தி முறை ஆதிசக்தி மாதா கருமாரிநாதா அம்மா இந்த இரவத்து பாராவல் பகலத்து பாராவாய் வெயிலத்து பாராவல் குளிரத்து பாராவாய் சதா நிஜய கதிகத்தை கடுமையான தவம் எதற்காக செய்தே தெரியுமா? எதற்காக? செம்மற்பட்ட தாயாதிகள் எவரையும் சந்தித்து வரப்பெற்று வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அத்தனை பேர்களுமே வாழ்க்கையில் இதுவரை வாழ்ந்த சரித்திரமில்லை. ஆனால் இந்த அரக்க கொண்ட சேத்த வீரபத்ரா சூரன் நீண்ட நெடுநாட்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் 108 அவதாரம் எடுத்த உனக்கு கடுமையான தவம் செய்தேன் அம்மா. வரப்பெறவே இந்த தவம். அப்படியா பக்தா, என்னையே கோரி தவம் இருந்தாய், இப்போது வரம் கேட்கின்றாய். வரம் தானே, அனைத்து வரத்தை இதோ தந்தேன். நான் வரம் கேட்கவில்லை தாயே. நீ எது கேட்டாலும் தருவதாக அன்னையினுடைய உள் மனது சொல்லுகிறது. கொடுக்க ஆஜராயிட்டேன். கடன் கேட்கறேன்னா எவ்வளவுனாலும் கேட்டுக்குவா. கடன் அருள் 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 சந்தன மல்லிகை சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போற்றி தாய் உனக்கு வேண்டும் வரும் நான் உனக்கு தாரேன்.
நான் வர வேண்டும் என்று கேட்டது என்ன வர வேண்டும் தெரியுமா? என்ன வரும்? சாகா வரம், வேக உடை, குன்றா வளம், குறையா செல்வம், நான் கூடு விட்டு கூடுபாயும் வித்தை, மாய கால கால வச்சிருக்க இப்படிப்பட்ட அரிய பெரிய வரங்களை அவருக்கு மாறி வழங்குவேன் தாயி நீங்கள். பக்தா, அரிய பெரியவன் இதோ தந்தேன், வெற்றி செல். நான் கெட்டுவிட்ட வரங்களை எவ்வளவு சீக்கிரத்தில் மாறி தருவதற்கு எதிர்பார்க்கிறேன். அந்தே உனக்கு கடுமையான நான் கெட்டுவிட்ட வரங்களை மாறி தந்து விட்டார். நான் அல்லவா பூர்வ ஜென்மத்தில் பாக்கிய செய்தவராக இருக்க வேண்டும். நான் வருகிறேன் அம்மா. பக்தா, வரத்தை பெற்றுவிட்டாய், போகின்றாயே. பக்தா, நான் கொடுத்தவர் உனக்கு பலிக்க வேண்டும் என்றால் எனக்கு பலி கொடுக்க வேண்டும். அம்மா, நீ கொடுத்தவரை குறைவாக வந்தால் மாறாக அவருக்கு பலி கொடுக்க வேண்டுமா? ஆமா. சரி, ஆடு வேண்டுமா, கோழி வேண்டுமா? அதெல்லாம் வேண்டாம். எனக்கு வேறு என்ன வேண்டும்? 1000 பலி கொடுக்க வேண்டும், நரபலி. 1000 பலி? ஆமா. அதுவும் 1000 நரபலி. நரைத்தால் மனிதர்கள் தானே. ஆமா. மனிதர்களை கொண்டு வந்து கொடுக்கலாம். எப்படியப்பா பலி கொடுப்பது தாயே? பக்தா, அது மட்டுமில்லை, 908 பலி எப்படி ஒன்றாலும் இருக்கலாம். ஒரு நீ கொடுத்த அவரை எனக்கு பலிக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் தான் வர பலிக்கும். பலிக்கும், இல்லாவிட்டால் பலிக்காது. அம்மா, நான் வாழ விட்டு என்பதற்கு இதை சொல்ல காத்திருக்கிறாய் தாத்திர வேண்டை. ஆகவே நீங்கள் கெட்டது பிரகாரம் 1000 நரபலி. பக்தா, 1000 நரபலி கிடையாது. 1000 நரபலி 998 பலி இருக்கலாம். ஆனா 2 நரபலி தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும், தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும், திருமணமாகும் சமயமாக இருக்க வேண்டும். அவங்க இருவரையும் கொண்டு வந்து எனக்கு பலி கொடுத்தால் நான் கொடுத்தவர் உனக்கு பலிக்கும். ஆமா. அப்படியே உன்னுடைய ரத்தத்தில் சம்பந்தப்பட்டங்களை உன்னுடைய சொந்தம் பந்தம் இருந்தால் எனக்கு பலி கொடுத்தால் அன்றே மரணம். சொந்தம் பந்தம், ரத்த சம்பந்தப்பட்டவர். ஆமா, உன்னுடைய சொந்தம். அப்படி என்றால் உன்னுடைய ரத்தத்தில் சம்பந்தப்பட்டவர் பலி கொடுத்தால் சபாஷ். ஆஜிரக்கப்பட்டவளே, அகிலத்தை நின்று காப்பவளே, இந்த உலகத்தையே உள்ளங்கையில் வைத்து அடக்கி ஆழ்ந்தவளே, உனக்கு கடுமையான தவம் குறித்தாய் என் ஆசுரன். என் கடுமையான தவத்தை ஏற்றி காட்சி முடித்தவனே, 1000 நரபலிகள் கேட்டிருக்கிறாய். இந்த 1000 நரபலிகளில் ஒருவேளை என்னை மறந்து என் வாழ்க்கையை எனது ரத்த சம்பந்தப்பட்டவரை யாரோ பெற்றோ இவர்களை யாராவது ஒருவரை கொண்டு வந்து வெளியிட்டு விட்டார் அன்றே எனக்கு மரணம். மரணத்தை கண்டு அஞ்சுவான் இந்த அசுரன் கிடையாது. 1000 வந்தாலும் போனாலும் உலகை ஆழ்ந்தவன் அல்லவான் நீ. உனது மகிமை அறியாம இருந்தவன் இந்த அசுரன். மகிஷாசுரனை கொன்று குவித்துவிட்ட காரணத்தால் 108 அவதாரத்தில் உனக்கு மகிஷாசுரன் என்று பெயர் கொண்டேன். நீ இல்லாமல் இந்த உலகம் இல்லை. நீர் இன்று இந்த தாயை என்று உன் ஆலயம் நாடி வந்துவிட்ட பிறகு தெரிந்து கொண்டேன் அம்மா. உனது புகைகளை எடுத்து சொல்ல வாய்வடக்கும், உனது பெருமையை எடுத்து சொல்ல
நான் இழைக்கும். ஆனால் சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லையே தாயே. காணி காணி காணி